பழம் லேசான இனிப்பு இருக்குது. நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இப்போ சாரோட மாடிக்கு வந்தேன். நான் பாட்டுக்கு ஒன்று எல்லா மரத்துலேயுமே பழங்கள் காய்கள் இருக்குது, சாப்பிட்டுட்ருக்கேன். லேசான புளிப்பு இருக்கும், ஒரு மாங்காயோட டேஸ்ட் இருக்கும். பழமானதுக்கப்புறம் நம்ம அப்படியே டைரெக்டாக சாப்பிட்லாம். புளிப்பு இருக்காது, ஆனால் அது ஒரு தனி சுவையில் இருக்கும். ஆரஞ்சு செடி பார்த்தீங்கன்னா மாடியில் வளர்க்குறது கஷ்டம், காய்க்காது, புளிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறையா. சார் நீங்கள் இது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்க. இனிப்பாக இருக்குமா புளிப்பாக இருக்குமா? ஒரு 3, 4, 6, 7, 8 பழம் இருக்குது. அதாவது மாடியில் ஒரே பழத்தோட்டமாக இருக்குது. மாடியாக இது ஒரு பழத்தோட்டமாங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ பழங்கள் இருக்குது. ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மாடி தோட்டத்தில் தரையில் வச்சா காய்க்கிறத விட அதிகமாக காய்ச்சிருக்கு. பாருங்கள், நிறைய பழங்கள் இருக்குது. வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா புரசைவாக்கம், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய புரசைவாக்கம், கெல்லிஸ், கீழ்ப்பாக்கம் அந்த ஏரியாவில் வந்திருக்கோம். நம்ம கஸ்டமர் ஒருத்தர், அவங்க நீண்ட நாளாக மாடியில் செடிகளை வளர்த்துட்டு இருக்காங்க. அதாவது பெரிய பெரிய கண்டெய்னரில் வளர்க்குறாங்க. நம்ம கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்த மாடி தோட்டத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வியூஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs மேலே போயிடுச்சு. அதாவது ரொம்ப எல்லாருக்குமே அது பிடிக்கிற மாதிரி ஒரு தோட்டமாக இருந்தது. அதனால் திரும்பவும் அதை ஒரு வீடியோ பதிவு, இப்போ என்னென்ன செடிகள் இருக்குங்கிறத நம்ம உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு செடிகள் வளர்க்குறதுக்கு ஆர்வம் வருங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்கள் பேர்? என்னுடைய பேர் வந்து சுபாஷ் சவுந்தரராஜன். சுபாஷ் சவுந்தரராஜன். ஓகே, பெரிய பேர் வச்சிருக்கீங்க. அதாவது ஒரு போராட்ட வீரருடைய பேரையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. அதான் எங்கள் அப்பா அந்த காலத்தில் சுபாஷ் சந்திர போஸுக்கு ஃபாலோவராக இருந்துருக்கலாம். ஓ, அந்த இதில் இருந்தனால உங்களுக்கு அந்த ஆர்வத்தில் வச்சுருக்காங்க அந்த காலத்தில். பரவாயில்ல. சரி, இப்போது நீங்கள் அதை ஒரு தீவிரமான ஒரு செயலை செய்கிறது தான் இருக்கிறீங்க. அந்த ஒரு உங்கள்கிட்ட அந்த குணம் இருக்குது. அவர் சுபாஷ் சந்திர போஸுக்கு இருந்த குணம் உங்கள்கிட்டையும் கொஞ்சம் இருக்குது செடிகள் வளர்க்குறதுல. ஆமாம். கரெக்ட். இது எத்தனை வருஷமாக சார் இந்த மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க? இது ஒரு நான் நிறையா வருஷம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய செடிகள்லாம் வச்சது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. 3-4 வருஷமாக தான் வைக்கிறீங்க. கொரோனா கிட்டத்தட்ட கொரோனாக்கு அப்புறம் தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சிம்பிளாக வச்சுருந்தீங்க. வச்சுருந்தேன். ஆமாம். எப்படி உங்களுக்கு இதை மாதிரி ஒரு ஆர்வம் வந்தது? நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போதே எங்கள் ஸ்கூலில் ஒரு தோட்டம் கொடுத்து சின்ன சின்ன பாத்தி போட்டு ஒவ்வொருத்தருங்களும் அலாட் பண்ணிட்டாங்க கிராமத்தில். நீங்கள் எங்கே படிச்சிங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல்? எந்த ஊரில்? மேலே புதுக்குடின்னு திருச்செந்தூர் தாலுக்கில் ஒரு கிராமம், எங்கள் கிராமம். ஓகே ஓகே. அங்கே படிக்கும்போதே அந்த மாதிரி அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே அந்த ஆர்வத்தை உண்டாக்கிட்டேன். கிட்டத்தட்ட அது வரையும் உங்களுக்கு நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் சொல்ல முடியுமா? 1948 அதுக்கு முன்னாலே இருக்கும். அதாவது சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதாவது 1950 சொல்கிறீங்க. ஆமாம். 1950ன்னா அங்கே ஒரு 50, 74 வருஷம் ஆகுது. ஆமாம். எனக்கு நான் +2 படிக்கும்போது அக்ரி குரூப் படித்தேன். ஆனால் நான் நினச்சிக்கிறது நம்ம ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி ஒரு அக்ரி குரூப்லாம் படிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு. நீங்கள் 74 வருஷங்கிறது என்னென்னா நம்ம ஸ்கூல்லேயே அந்த செடிகள் வளர்க்குற ஆர்வத்தை தூண்டியிருக்காங்கிறது ஒரு தகவல் எனக்கு ஆக்சுவலாக புது தகவலாக இருக்குது. இப்போவும் குழந்தைங்களுக்கு வந்து அது மாதிரி ஸ்கூல்லே சின்ன தொட்டியில் போட்டு விதைகளை செடிகளை வளர்க்குறதுக்கு ஆர்வமாக பண்ணுறாங்க. அது உங்களுடைய ஒரு இது அப்போவே ஆரம்பிச்சிச்சுங்கிறத சொல்ல வரீங்க இல்லையா? ஆமாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஹை ஸ்கூலில் ஒரு நாள் ஒருத்தரும் ஒரு இது உணவு தயாரிக்கணும். பஜ்ஜி போடுறது எப்படி? ஓ, சரி சரி. ஒவ்வொருத்தரும் அவங்களே செய்து கொடுக்கணும். ஓகே, நீங்கள் அந்த உணவு ஹை ஸ்கூலில் ஓகே அந்த மாதிரி பழக்கம் ஹை ஸ்கூல்ல ஒரு நாள் கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா? குழந்தை நம்மனா ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இதுதான் இந்த விஷயம் கூட. இப்போ இந்த செடிகளை நீங்கள் இப்போ மாடியில் எல்லாருமே உங்கள் வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே 2 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா எல்லாரும் ஆடி பார்த்துருக்காங்க, நல்ல ஆர்வமாக பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் அது மாதிரி வளர்க்கணும்னு ஆசைன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? செடி வளர்க்கணும்னா முதல்ல அதை பற்றி நிறையா படிக்கணும். என்ன செடி எப்படி இருந்தால் பட்டு போகும், தண்ணி அதிகமாக போகக்கூடாது, சாயிலில் என்னென்ன உணவு அதுக்கு தேவை. பிறகு உங்களை மாதிரி ஆளுங்ககிட்ட கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சவங்ககிட்ட முதல்ல எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இல்லையா? இன்னொன்று கூட சொல்லலாம், முதல்ல பெரிய அளவில் பண்ணாமல் ஆரம்பத்தில் சின்ன சின்ன செடிகளை வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் கூட கற்றுக்கலாம். அப்போவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆமாம், கண்டிப்பாக. எப்படி வச்சா நல்லா வருது. ஆமாம், அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு வைக்கிறது நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு 20,000-30,000 தொட்டியை வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் அது அவங்க சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா அது வந்து சரியாக வராது. அப்போ மொத்த திட்டமே மோசங்கிற மாதிரி ஒரு எல்லா செடியும் வர மாட்டேங்க சென்னையில்.
லிச்சி வரும் செடி வரும், காய்க்காது. சாரோட மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாட்டிவ் வெரைட்டி. ஏன்னா சார் வந்து ஒரு எக்ஸாட்டிவ் ஃப்ரூட்ஸ் என்ன புதுசாக வந்தாலும் உடனே யூடியூப் பார்த்துக்கிட்டு கேட்பாங்க, கிருஷ்ணன் இது வந்திருக்கு, இது எனக்கு நம்ம இடத்து கிளைமேட்டுக்கு நல்லா வரோம்னாக்கா ஒன்று அனுப்புங்களாம் அப்படிப்பாங்க. அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுமாதிரி நம்ம அனுப்புகிற செடி தான் இது. டென்னிஸ் பால் செரி. இந்த டென்னிஸ் பால் செரி ஒரு செரி வெரைட்டி தான். பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்குது. சென்னையில் இப்போ பிரசவாக்கம் ஏரியாவில் இது காய்ச்சிருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. கொத்து கொத்தாக காய்கள் இருக்குது. பாருங்கள், நிறையவே இருக்குது, பிஞ்சி கூட இருக்குது. இதில் பழமும் ஒன்று ஆயிருக்கு. ஆனால் இன்னும் இது நல்லா கருப்பாகணும். இது பழங்கள் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிளைமேட்லேயும் பொதுவாக எக்ஸாட்டிவ் வெரைட்டி நம்ம கிளைமேட்டில் காய்க்கிறதுங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. அது வந்து இது பழம் எப்படி இருக்குன்னா இது கொஞ்சம் ரொம்ப இனிப்புத்தன்மை இருக்காது. நம்ம தோட்டத்துலேயே நிறையா காய்ச்சிருக்கு. அதனால் நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஆனால் இன்னும் நல்லா கருப்பானால் தான் பழம் டேஸ்ட்டாக நல்லா இனிப்பாக இருக்கும். பழம் ஒரு லேசான இனிப்பு இருக்குது. நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த தோல் வந்து லைட்டாக தோற்பு இருக்குது. அது காரணம் என்னென்னா நல்லா பழமாகலை, தோல் மெலிசான ஒரு தோல் தான். மாடியில் இருக்கும்போது நம்ம நல்லா பழமான பிறகு எப்போ நமக்கு தேவையோ அப்போ பறித்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம தொட்டியில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெப்பர் செடி. இந்த செடி பெப்பர் இது. அதனால் நிறைய பொதுவாக சொல்லுவோம், நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பெப்பர் காய்க்கும்னு சொல்லுவோம். பாருங்கள் இதில் எவ்வளோ பிஞ்சுகள் வந்துருக்குங்கிற பாருங்களேன். நம்ம வீட்டுக்கு தேவையான பெப்பரை வந்து நம்ம இதிலேருந்து அறுவடை பண்ணலாம். இதை பறித்து பழமான பூரம் பறித்து காய வச்சோன்னா அதை நம்ம சமையலுக்கு அப்படியே டைரெக்டாக பயன்படுத்தலாம். நம்ம கடைகளில் வாங்குறது இந்த குவாலிட்டி கிடைக்காது. நமக்கு கிடைக்கிறது எப்போவுமே 2வது 3வது குவாலிட்டி தான் கடைகளில் விற்கிறாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெப்பரே நம்ம வீட்டில் வச்சு வளர்த்து பயன்படுத்த முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம் செடி. இதுவும் வந்து ஒரு எக்ஸாட்டிவ் வெரைட்டி தான். இதுவும் பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் இதை செடியை வளர்த்து தொட்டியில் வளர்த்தே அதில் பழங்களை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப எனக்கு பிடிச்ச செடி. இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம் மாதிரி ஒரு காட்டு செடி மாரி தான். இதுக்கெல்லாம் பெரிய பயிர் பாதுகாப்போ உரம் போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக வேண்டியதில்லை. ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதில்லை. சும்மா வச்சு விட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாலே இது ஈஸியாக வளரும், நிறையா காய்க்கும். பழங்கள் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு ஆரஞ்சு செடி. இந்த ஆரஞ்சு செடி பார்த்தீங்கன்னா மாடியில் வளர்க்குறது கஷ்டம், காய்க்காது, புளிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறையா. சார் நீங்கள் இது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்க. இனிப்பாக இருக்குமா புளிப்பாக இருக்குமா? கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மழை பெய்யுறதுனால கொஞ்சம் இனிப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கும்போது நம்ம ஒரு கமலா ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது பழம் பார்க்கும்போது. நல்லா இனிக்குது சார், நல்லா இனிக்குது. மழை பெய்தா கூட அது இனிப்புத்தன்மை இருக்க தான் செய்யுது. நல்ல வெரைட்டி தான் இது கூட. சார் இப்போ இந்த ஆரஞ்சு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கிறத என்கிட்ட சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம கஸ்டமருக்கும் பயன்படுற மாதிரி சொல்லுங்களேன் தகவலை. ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது. ஓகே, அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, அது போன தடவையும் சொல்லியிருக்கேன். ஆமாம் சொல்லியிருக்கேன், போன வீடியோவில் உடம்புல உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுது. ஸோ உடம்புல உள்ள செல்லெல்லாம் எனர்ஜெட்டிக்காக வச்சுது, வயசு ஏறுறதை குறைக்குது. ஓகே, அது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்ன ஒரு ஹெல்ப் என்ன இது பண்ணுதுன்னா, நீங்கள் கீரை சாப்பிட்டா கீரையில் உள்ள கீரையில் அதிகமாக அயன் தான் இருக்குது. அயன் இருக்கு. நீங்கள் ரத்த சோதனை வராமல் இருக்கிறதுக்கு கீரை சாப்பிட்றாங்க. ஆமாம், ஆனால் அந்த கீரையில் உள்ள அயன் வந்து ரத்தத்தில் சேர்த்து விடுறதுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட் தேவை. இது சப்போர்ட் பண்ணுது. அது வந்து ரத்தத்தில் சேரணும்னா இந்த ஆரஞ்சு வந்து சிட்ரஸ் ஃபேமிலி எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. 2 சேர்த்து சாப்பிட்டா தான் ரத்த சோகை நோய் வராமல் இருக்கும். ஓ, ரத்த சோகை வராமல் இருக்குன்னா ரெண்டு இதுவுமே சாப்பிடணும். ஆமாம், ஓகே. அது ஏன்னா அது வந்து இப்போது நம்ம எனக்கு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம மண்ணில் எல்லா மண்ணிலையுமே மணிச்சத்து இருக்கும். ஆமாம். ஆனால் அந்த மணிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் எடுத்துக்க முடியாது, ஈஸியாக எடுத்துக்காது. அதை வந்து எடுத்து கொடுக்கணும். அதுக்கு தான் மணிச்சத்துக்கு எடுத்து கொடுக்குறத நம்ம பாக்டீரியா, பாஸ்போ பாக்டீரியா நம்ம மண்ணில் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இப்போ அதாவது அதுக்கு ஒரு அதை செயல்பட வைக்கிறதுக்கு தான் நீங்கள் ரெண்டும் சேர்ந்தால் தான் செயல்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறீங்க. அதேமாதிரி தான் நம்ம செடிகள் வளர்க்கும் போது இந்த மணிச்சத்தை செடிகள் அதிகமாக எடுக்கிறதுக்கு இந்த பாஸ்போ பாக்டீரியா பயன்படுத்த சொல்கிறோம். இப்போ எனக்கு 82 வயசு ஆகுது. இது வரைக்கும் ரத்த சோகை நோய் வந்ததே இல்லை. ரைட். சரி. அடுத்து நம்ம பார்க்குறது மிலிட்ரி சாம்பா. இது பழங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும்.
இதனுடைய மிலிட்ரி சாம்பாணி எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மிலிட்ரி மேனுடைய ட்ரெஸ் மாதிரி இருக்கும் இதனுடைய இலைகள் பார்க்கும்போது. அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த நமக்கு சீசன் ஆரம்பிக்க போகிறதுனால இதில் மொட்டுகள் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்காங்க. ஒரு 24 24 சைஸ் பேக்கில் வச்சுருக்காங்க. 2 அடிக்கு 2 அடி சைஸ் பேக்கு இதுவும் வந்திருக்கு. அதுமாரி தான் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய ஒரு செடி தான் இது. காட்டு மாங்காய். காட்டு மாங்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் இருக்குது. அது எவ்வளோ காய்கள் காய்க்குதுன்னு பாருங்களேன். நிறைய காய்கள் கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இது ஊறுகாய்க்கு பயன்படுத்துகிறோம். இது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருந்தாலும் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு செடியில் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்களேன். நிறைய இருக்குது. நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கும். கொத்து கொத்தாக காய்க்குது. மாடியில் எவ்வளோ நான் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கவுண்ட் பண்ணிங்க. நான் எத்தனை பழங்கள் சாப்பிட்றேன், எத்தனை காய்கள் சாப்பிட்றேங்கிறத கணக்கு பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் செடிகள் வளர்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். நான் இப்போ சாரோட மாடிக்கு வந்தேன். நான் பாட்டுக்கு ஒன்று எல்லா மரத்துலேயுமே பழங்கள் காய்கள் இருக்குது, சாப்பிட்டுட்ருக்கேன். இது லேசான புளிப்பு இருக்கும். ஒரு மாங்காயோட டேஸ்ட் இருக்கும். விதைகள் வந்து நம்ம மாங்காயில் வந்து அண்டின்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் ரொம்ப சின்ன சின்ன விதைகளாக இருக்கும். அது அப்படி நம்ம கடிச்சாலே வந்துடும். அடுத்து நம்ம பார்க்குறது மில்க் ஃப்ரூட் செடி. இந்த மில்க் ஃப்ரூட் செடி வந்து பால் பழம்னு சொல்லுவாங்க. அதாவது பாலுடைய டேஸ்ட்டில் இருக்கும். அதனுடைய இலைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை பழத்தை மாதிரியே இலைகளும் அழகானது. பார்த்திங்கன்னா இப்போ கீழ்ப்பக்கத்தில் வந்து கோல்டு கலரில் இருக்கும். ஒரு ப்ரௌன் கலந்த கோல்டு கலரில் இருக்கும். மேல் பகுதியில் பச்சையாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபேன்சி செடி மாதிரியே வளர்க்கலாம். இதில் பழங்கள் வந்திருக்கு பாருங்கள். பழங்கள் மில்க் ஃப்ரூட் பழங்கள் இதில் 3 பழம் இருக்குது. பிஞ்சு இருக்குது. இன்னும் பழம் ஆகலை. ஆனால் இப்போ இந்த நிறைய கஸ்டமர் கேட்குறது இந்த மாதிரி எக்ஸாட்டிவ் வெரைட்டிலாம் நம்ம சென்னை கிளைமேட்டில் வளருமான்னு கேட்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம வளர்க்கலாம் இந்த செடிகளை. அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இப்போ இது வந்து நமக்கு டிசம்பர் ஒரு ஏப்ரல் மேல வந்தால் ஃபுல்லாகவே எல்லா செடிகளையுமே நிறைய பழங்கள் இருக்கும். நம்ம இப்போது அட்வான்ஸாக இந்த வீடியோ எடுக்கிறோம். அதனால் ஒரு சில செடிகளில் தான் பழங்கள் இருக்குது. இப்போது பழங்கள் இருக்க செடிகளை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது 4 சீசன் லோங்கன்னு சொல்லி நம்ம நர்சரியில் கூட இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா சீசன்லேயும் காய்க்கிறது. இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பூ வந்திருக்கு பாருங்கள். சென்னை புரசவாக்கத்தில் பூக்கள் வந்திருக்கிறத பாருங்கள். லோங்கரில் நிறைய கஸ்டமர் சந்தேகமாக கேட்பாங்க, இதை நம்ம கிளைமேட்டில் வளருமா, பூக்குமா, காய்க்குமானே. நான் தாம்பரத்திலே ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டாக்டருடைய தோட்டத்தில் பார்த்தேன். இப்போ இந்த செடியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பூக்கள் வந்திருக்கு. பழங்கள் இதில் வந்த செடிகள் தான் இது. இப்போ பூக்களாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கும்கட் ஆரஞ்சு. இந்த கும்கட் ஆரஞ்சு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் புளிக்காது. இதை வந்து சாப்பிடலாம். அதாவது சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். பழங்கள் வந்து நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும். ஊறுகாய்க்கும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது கொஞ்சம் காய் பருவத்தில் பறிச்சிட்டாங்கன்னா அதை ஊறுகாய்க்கு பயன்படுத்துகிறாங்க. பழமானதுக்கப்புறம் நம்ம அப்படியே டைரெக்டாக சாப்பிட்லாம். புளிப்பு இருக்காது, ஆனால் அது ஒரு தனி சுவையில் இருக்கும். இது வந்து நிறைய வீடுகளில் வளர்க்குறாங்க. இப்போ நிறைய காய்க்கிறதுனாலையும் ஊறுகாய் பயன்படுத்துறதுனாலையும் நிறைய வீடுகளில் வளர்க்குறாங்க. பெரும்பாலும் எல்லா நர்சரிலையுமே இந்த கும்கட் ஆரஞ்சு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜப்பான் கொய்யா. இந்த ஜப்பான் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தங்கத்தோட அதிக மதிப்பு உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஜப்பான் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட்னு சொல்லுவாங்க. ரெட் கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதில் பூ பிஞ்சு இருக்குது, நிறைய பார்க்கலாம். ஒரு 24 பேக்கில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இந்த இதை பற்றி நான் நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த பழம் சாப்பிட்டாங்க வேறு எந்த கொய்யா பழமும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வம் வராது. அவ்வளோ இனிப்போடு இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேயும் ஏற்கனவே அறுவடை பண்ணி அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நிறைய பிஞ்சுகள் இருக்குது. அதாவது மாடியில் இதை வளர்க்கலாம். இந்த பழம் சாப்பிட்டவங்க யாருக்கும் அனுபவம் இருந்தால் ஏற்கனவே சாப்பிட்றீங்கன்னா தாய்லாந்து பிங்கு நிறையா சாப்பிட்ருப்பீங்க. தாய்லாந்து பிங்க் கொய்யா சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஜப்பான் கொய்யா சாப்பிட்டவங்க அவங்களுடைய அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது மற்றவங்களுக்கு அது ஒரு உதவிகரமாக இருக்கும். இதை பற்றி சொல்லணும்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கஸ்டமர் ஒருத்தர் சிங்கப்பூரில் இந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார் இது ஃபோட்டோ அனுப்பி எனக்கு இந்த மாதிரி பழம் வேணும் அப்படின்னாரு. இந்த மாதிரி பழம் உள்ள செடி வேணும், அதாவது கொய்யா ஜப்பான் கொய்யா இது வேணும் அப்படின்னு கேட்டார். நான் அப்போ சொன்னேன் எங்கிட்ட ஜப்பான் கொய்யா இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அவர் நம்பலை. அப்போ உடனே அதனுடைய ஃபோட்டோவை அனுப்புனார். எல்லாம் அப்புறம் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண ஜப்பான் கொய்யா ஃபோட்டோவும் ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா அவர் தோட்டத்தில் அவர் இங்கே இருக்கவங்கள வச்சு ஒரு 20 செடி நட்டிருக்காரு. இப்போ அதனுடைய பழங்களை எனக்கு ஷேர் பண்ணார். அதாவது இந்த செடிகளை பற்றி ஒருத்தர் எவ்வளவு புரிதல் அதாவது நாங்கள் பேசிக்கிறது எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். அவர் இருக்கிறது சிங்கப்பூர். அவர் அங்கேருந்து மெசேஜ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் அவர் ஆள் அனுப்புகிறாரு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கல்பாக்கம் பக்கத்தில் அவங்க வீடு. அங்கேருந்து ஆள் அனுப்பி அந்த செடியை வச்சு
செடியில் காய்ச்சக்கப்புறம் நமக்கு போட்டு அவரை ஷேர் பண்ணி அவர் சந்தோஷப்படுறாரு. அந்த மாதிரி இந்த செடிகள் வளர்க்குறங்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்குறது பம்ப்ளி மாஸ். இந்த பம்ப்ளி மாஸில் இது பிங்க் கலர் பம்ப்ளி மாஸு. மாடியில் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பழங்கள் இருக்குது. இது எல்லாமே காமிங்க. ஒரு 3, 4, 6, 7, 8 பழம் இருக்குது. அதாவது மாடியில் ஒரே பழத்தோட்டமாக இருக்குது. மாடியாக இது ஒரு பழத்தோட்டமாங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ பழங்கள் இருக்குது. இது வந்து அதெல்லாம் இந்த சாரோடைய பெருமையை சொல்கிற மாதிரி இருக்குது. இது பம்ப்ளி மாஸ் பழம் ஒன்று கட் பண்ணி பார்க்கலாம். என்ன கலர் பழுத்து எப்படி இருக்குங்கிற டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சைஸாக இருக்குது. இதோட பெரிய பழங்களும் இருக்குது. ஆனால் நான் முதிர்ச்சி அடையில் நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். இது பிங்க் கலர். ஓரளவு இனிப்பாக தான் இருக்குது. நல்லா இருக்கும். நான் இவ்வளோ அதிகமாக சாப்பிட்ற என்ன காரணம்னு நினைக்கிறேன்னா, மாடியில் நம்ம வளர்த்ததுனால தான். எப்போவுமே பழங்களை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது அதனுடைய உண்மையான ருசி அப்போ தான் தெரியும். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது செடார் பேச்சேரி. இந்த செடார் பேச்சேரி நம்ம மாடியிலே ரொம்ப எளிமையாக பராமரிக்கலாம். செரி வெரைட்டியில் இது ஒரு ஈஸியாக பராமரிக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நிறைய பழங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 காய்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இதனுடைய சீக்ரெட் என்னங்கிறத சார்ட்ட கடைசியாக கேட்கலாம். நம்ம வீடியோ பதிவில் கடைசியாக சொல்கிறோம். என்ன இது இவ்வளோ காய்க்கிறதுக்கும் இவ்வளோ அழகாக வளர்கிறதுக்கும் என்ன காரணங்கிறத பாருங்கள். நிறையாவே நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மாடி தோட்டத்தில் தரையில் வச்சா காய்க்கிறத விட அதிகமாக காய்ச்சிருக்கு பாருங்கள். நிறைய பழங்கள் இருக்குது. இதன் பழங்கள் வந்து ரொம்ப சிவப்பாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து இனிப்புங்கிறத விட பொதுவாக ஒரு பழங்களை நம்ம மாடியில் வந்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை மாடி தோட்டத்தில் அந்த மாதிரி செடிகளை வளர்க்கலாம். இது மாடி தோட்டத்துக்கு ஏற்ற செடி தான். லேசான சதைப்பகுதி இருக்கும், உள்ள ஒரு விதை இருக்கும். இது நிறைய காய்ச்சிருக்கனால பழம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. செடிகளுடைய பழங்கள் எண்ணிக்கை கம்மியாகும்போது பழம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு மடங்கு பெருசாக வரும். இப்போது இந்த செடிகள் சாரோட மாடியில் நல்லா வர்றதுக்கு ஒரு டெக்னிக் பாயிண்ட், அதாவது அதை அவங்க எப்படி பராமரிக்கிறாங்கிறத சொல்கிறேன். தொட்டியில் இருக்கக்கூடிய ஹோல்ஸுக்கெல்லாம் முதல்ல வந்து ஓடு வச்சு மறைச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வேலை இது தான். எல்லா தொட்டிலையும் கண்டிப்பாக ஹோல்ஸ் பெருசாகவே இருக்கணும். இந்த மாதிரி பெருசாக இருக்கணும். இது மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கிறது நல்லது. எந்த அளவு ஹோல்ஸ் இருக்குதோ அந்த அளவு செடிகளுடைய தண்ணி தேங்காமல் படியும். அதாவது செடிகள் நல்லா க்ரோத் ஆகும். நம்ம ஹோல்ஸோடைய அளவு, அந்த துவாரத்தோடைய அளவு சின்னதாக இருந்ததுன்னா செடிகள் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி செடிகள் எல்லாமே புஞ்ச நிலத்தை தான் பயிர் பண்ணுறோம். புஞ்ச நிலங்கிறது என்னென்னா தண்ணி தேங்காது. நெல் வயலில் தான் தண்ணி தேங்கும். களிமண் பூமி, மணல் பூமியில் வந்து தண்ணி தேங்காது. அப்போ தண்ணி அப்சர்வ் ஆகுறதுனால தான் நமக்கு அந்த செடிகள் வந்து நல்லா க்ரோத் ஆகுது, நல்லா காற்றோட்டம் கிடைக்குது. இப்போ நிறைய அந்த மழை காலத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பலா செடி வச்சுருந்தேன், மாஞ்செடி வச்சுருந்தேன், எல்லாமே வேர் அழுகி போச்சு, இல்லை வேர் பூச்சி சாப்பிட்டுருச்சும்பாங்க. அது வேர் பூச்சி கிடையாது, அந்த வேரில் வரக்கூடிய அழுகல் நோய் தான். அந்த அழுகல்னால தான் அது வந்து செடிகள் வந்து ட்ரை ஆகிடுது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, மேடான இடத்துல வைங்க செடிகளை. அதேமாதிரி தண்ணி லிமிட்டாக விடுங்கன்னு சொல்கிறது. கல்லூரியில் படிக்கும்போது கூட, அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்னே ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது தான். அந்த மாதிரி நம்ம அதை உணர்ந்துட்டு பண்ணோன்னா நம்ம மாடியில் நல்லா வளர்க்கலாம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சாயில் ஃபில் பண்ணிடுறாங்க. மணல், ஆற்று மணல் இந்த பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு தொட்டியில் இந்த மாதிரி ஆற்று மணலை ஃபில் பண்ணிடுறாங்க. இது வெறுமனே மணல் தான். இந்த மணல் என்ன பண்ணோன்னா தண்ணியை ஈரத்தை பிடிச்சி வச்சுக்குவோம். ஆனால் அதே டைமில் அப்படியே தேங்கி வைக்காது. ஈரத்தை பிடிச்சி வைக்குமே ஒழிய தண்ணி தேங்கி வைக்காது. தண்ணி தேங்கி நிற்காது, ஈரம் மட்டும் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து மண்கலவை. இப்போ இந்த மண்கலவை பார்த்திங்கன்னா, நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடியது 20 கிலோ பேக் வந்து நம்ம 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அந்த மண்கலவை தான் சார் இப்போ நம்ம அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த மண்கலவையில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு செம்மண், அதுக்கப்புறம் ஒரு 40% தேங்காய் நார், மீதி 10% அளவில் வந்து எரு, மண்புழு உரம், வேப்ப புண்ணாக்கு, அசோஸ்பெல்லம், பாஸ்போ பாக்டீரியா, இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் நம்ம போன் மீல்.
இதெல்லாமே கலந்து தான் நம்ம ஒரு மிக்சராக கொடுக்குறோம். இதை நம்ம ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி மண்கலவை தான் நம்ம இந்த செடிக்கு பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதில் வந்து எல்லாமே சத்துக்கள் இருக்கும். நம்ம முதல்ல போட்டது மணல், வெறுமனே அதில் சத்துக்கள் கிடையாது. ஆனால் தண்ணியை ஈரத்தை பிடிச்சி வைக்கும், அதேமாதிரி வேர் ஈஸியாக வளரும். இதில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் இப்போ 2ஆக போட்டிருக்கு, எல்லாமே சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு உரக்கலவை போட்டிருக்கோம். எப்போவுமே நம்ம நர்சரியில் செடிகள் வாங்கும்போது அதை நம்ம தொட்டிக்கு மாற்றுறோம்னாக்கா இந்த மாதிரி அந்த அடியில் உள்ள அடிப்பாகத்தை அந்த கவரை வந்து கட் பண்ணணும். இந்த கட் பண்ணிட்டோம்னா அந்த மண்ணு கொட்டாது. நம்ம மண்ணு கொட்டாமல் வைக்கணும்னா இந்த மாதிரி அடிப்பாகத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த செடியை தூக்கி உள்ளே வைக்கணும் கண்டெய்னரில். அதுமாரி சார் அந்த பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து இதிலே கூட நம்ம மண்புழு இருக்குது, நம்மளை இயற்கையாக தான் பண்ணியிருக்கோம். இப்போது வந்து இந்த செடிகள்லாம் ஆந்திராவிலேருந்து வந்த செடிகள். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா ஆந்திரா மண் என்னென்னா ஆந்திரா, கல்கத்தா எல்லாமே உங்களுக்கு மண் களிமண் தான் அங்கே உள்ள மண், ஆனால் வளமான மண். ஆனால் இதில் வந்து வேர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வராது. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம செடிகளை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடியில் இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கணும். அந்த வேர் கொஞ்சம் தெரிகிற மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணால் தான் அதுலேருந்து செடிகளுடைய வேர்கள் வெளியே வரும் ஈஸியாக. அப்படி இல்லைனா உள்ளே அரெஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி வைக்கும்போது கூட செடிகள் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக நிறைய மாடியில் வச்சுட்டு செடிகள் அழுகி போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு காரணம் அதுக்கு. இப்போ நம்ம செடியை வந்து உள்பக்கத்தில் தொட்டிக்குள்ளே தூக்கி வச்சிடலாம். சைடில் இருக்க கவரை கட் பண்ணி எடுத்துடலாம். இது 2 பக்கமும் நம்ம கட் பண்ணால் அந்த செடி கவர் வந்து டேமேஜ் இல்லாமல், அந்த மண் கண்டம் வந்து கேக் வந்து டேமேஜ் இல்லாமல் வந்துடும். இதுமாரி தான் நடவு பண்ணணும். இப்போ வந்து அந்த வெரைட்டியை பற்றி சொல்கிறேன். இது வந்து கிங் ஆஃப் சக்காபாத்துங்கிற வெரைட்டி. ஒரு 2 கிலோ 3 கிலோ வெயிட் வர மாதிரி இருக்கும். ஒரு தாய்லாந்து வெரைட்டி. பழம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக வரும். நம்ம தோட்டத்துலேயும் இந்த செடிகளை நடவு பண்ணியிருக்கிறோம். இது வந்து பெரிய செடி. இந்த வருஷமே இது பூத்து காய்க்கக்கூடிய அளவுக்குள்ள பெரிய செடி. கொம்பு சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக. எந்த இடத்துல வச்ச செடி நட்டாலுமே நம்ம இது வந்து காற்றுல ஆடாமல் இருக்கிறதுக்கு, இல்லைனா காற்றுல செடிகள் ஒடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சாயறதுக்கும் வாய்ப்பு உண்டு. காற்று இப்போ ஆடிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வேர் இறங்காது, லேட் ஆகும். இப்போ நம்ம நர்சரியில் சேல் பண்ணக்கூடிய மண்கலவை இது. இதை நம்ம சைடில் ஃபில் பண்ணி டைட் பண்ணிடலாம். நம்ம மேல் பகுதியிலையும் கொஞ்சம் மணலை போட்டுக்கலாம், மணல் கலந்த கலவையை போட்டுக்கலாம். அது எதனாலன்னா இந்த மணல் வந்து ஈரத்தை கொஞ்சம் பிடிச்சி வைக்கிறதுனால கொஞ்சம் மணல் கலந்த கலவையை போட்டோன்னா அந்த ஈரம் அப்படியே இருக்கும். சார் இப்போ இந்த மாடியில் இப்போ செடி ஒன்று நம்ம தொட்டி மாஞ்செடி வச்சுருக்கோம். இந்த வெரைட்டி நீங்கள் கேட்டிங்க, அதாவது ஒரு ரெட் கலரில் இருக்கக்கூடிய வெரைட்டி கொடுங்கன்னு கேட்டிங்க, ரைட்டா? அப்போது நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்போ பெரிய செடியாக வச்சுருக்கோம். இந்த வருஷமே இது பூக்கும் காய்க்கும்னு நான் நம்புகிறேன். அது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் இப்போ நாங்கள் வைக்கிற மெத்தடோட நீங்கள் வித்தியாசமாக அதை செடிகளை பராமரிச்சுட்டு வரீங்க. மணல் போடுறீங்க அடியில், அதாவது ஃபில்டர் ஆகிறதுக்கு, தண்ணி ஃபில்டர் ஆகிறதுக்கு மணல் போடுறீங்க. அதே மாதிரி இந்த கலவையோடையும் கொஞ்சம் மணல் சேர்த்துக்கிறீங்க, கரெக்டா இல்லையா? ஆமாம். மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆமாம். செடி வச்சா கீழே ஓதம் வருதுமா? ஆமாம், ஓதம் வரும். இது வராது வராது வராது. நாங்கள் எதுவும் ஸ்டாண்டு எதுவும் வைக்கல. நீங்கள் எதுவுமே ஸ்டாண்டு வைக்கல. அதுக்கு இன்னொரு காரணம், நீங்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா எங்கள் நர்சரியில் கூட நம்ம புதுசாக ஆட்கள் வர்றாங்க. வரும்போது உங்கள்கிட்ட உங்கள் கார்டனர் வந்து ஒரே ஆள் இருக்காரு, நீங்கள் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க. அதுதான் ஒரு காரணம். இப்போ வாரத்துக்கு ஒரு லேபர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி பிடிச்ச இது மாதிரி தண்ணி பிடிச்ச மாதிரி காமிச்சாதான் நம்ம தண்ணி பிடிச்சிருக்க தெரியும்னு நினச்சி பண்ணுவாங்களான்னு தெரியாது. நம்ம எவ்வளோ லிமிட்டாக பிடிங்கப்பா, கம்மியாக பிடிங்கன்னு சொன்னால் கூட அவங்க நிறைய பிடிப்பாங்க. அது தேவையில்லை. அதாவது ஒரு வாரம் ஆச்சு நம்ம சென்னையில் மழை பெய்யுது, ஆனால் உங்கள் தோட்டத்தில் இன்னும் நீங்கள் தண்ணி ஊற்றலை, செடிகளுக்கு தண்ணி ஊற்றலை. இப்போ அது ஏன்னா அது வந்து அடி ஈரம் இருக்கும் அந்த தொட்டிலையோ இதுலேயோ. பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஈரம் இல்லை, பாருங்கள், மேலே ஈரம் இல்லை பாருங்கள், மேலே உதிரியாக இருக்குது மண். ஆனால் செடி எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. ஹெல்த்தியாக இருக்குது என்னென்னா அடியில் வந்து எல்லாம் சத்துக்கள் இருக்குது, அதனால் அது ஈரம் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஈரமாக அடியில் இருக்கும் மணல் போட்டிருக்கிறதுனால. அப்போ நம்ம கவலைப்பட தேவையில்லை. 2-3 நாளே தண்ணி பிடிக்கலைன்னா கூட, சாதாரண நேரத்தில் கூட 2-3 நாளே தண்ணி பிடிக்கலன்னா அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. 3 நாளைக்கு ஒரு தடவை பிடிப்பாங்க. நீங்கள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி அதை லிமிட்டாக பிடிக்கணுங்க. தரையில் கொட்டுற அளவுக்கு தண்ணி பிடிக்கிறது. மேலே மட்டும் நனையிற மாதிரி பிடிக்க மாட்டோம், அடி வரைக்கும் தண்ணி போகிற அளவு பிடிச்சிருவீங்க. 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் பிடிக்கிறீங்க. இது அதனால தான் செடிகள் நல்லா குரோத் ஆகிருக்கு. இதுவும் ஒரு இது. அதே மாதிரி ட்ரை ஆனால் வேறு தண்ணியை தேடி போவோம். கரெக்ட். அது ஒரு நல்ல பாயிண்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத, ஒரு பணம் சம்பாதிக்கிறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போகணுங்கிறத கூட நம்ம யோசிப்போம். அதேமாதிரி தான் செடிகளோட வேரம் வந்து வளர்கிறதுக்கு நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதுக்கும் ஆசையை தூண்டணும். அது இப்போ அதாவது அதை ஸ்பீடாக வளர வைக்கணும். ஸ்பீடாக வேற வளர வச்சா தான் உங்களுக்கு செடிகள் நல்லா வளரும். ஒன்றும் இல்லை, நெல் பயிர் கூட பார்த்தீங்கன்னா இந்த தூர் வெடிக்கிற டைம்னு சொல்லுவாங்க. அதாவது நட்டு ஒரு 15-20 நாளில் அது டில்லரிங் வரும் சைடில். அந்த தூர் வெடிக்கணும்னா விவசாயிகளே யாரும் சொல்லிக் கொடுக்காமலே அவங்க பண்ணுறாங்க. தண்ணி அந்த வயலை வந்து காய விடுவாங்க. அதாவது ரொம்ப தண்ணி விட மாட்டாங்க.
அதே மாதிரி வந்து இப்போ அது அப்படி அது மாதிரி காய விடுறதுனால என்னென்னா அந்த நெல் பயிரோட வேர்கள் வந்து எங்கே ஈரம் இருக்குன்னு தேடும். அப்போ அது வளர்ச்சி கிடைக்கும். வளர்ச்சி கிடைக்கும்போது சத்துக்களை அதிகமாக எடுத்துக்கும். அதேமாதிரி தான் இப்போவும் நம்ம நெல்லுக்குன்னா முன்னாடி காலத்துலலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இப்போ தேக்கி வைப்பாங்க. இப்போ அதே மாதிரி சொல்கிறது இல்லை. சிலுப்பு தண்ணிம்பாங்க. 1 இன்ச்சு 2 இன்ச்சு தண்ணி லைட்டாக இருந்தால் போதும், அதுலேயும் நெல் பயிர் வந்துடும்னு சொல்லுவாங்க. அந்த நீர் நிர்வாகத்தினால தான் உங்கள் செடிகள் நிறைய காய்ச்சிருக்கு, நிறைய பழங்கள் சாப்பிட்டு